டு ஜேடி சமையல். வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி, வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 150 கிராம், புளி வந்து 1.5 எலுமிச்சை அளவுக்கு 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி வச்சுங்க. ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய்னாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். மாங்காய் ஒரு மாங்காய். இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து வெல்லம் பொடி எடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த மீன் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் இதில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிடுங்க. அது எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு அப்புறமா நம்ம வெந்தயம் போடணும். அப்போ தான் அந்த பொரிஞ்சு வர்றது டக்குன்னு பொரிஞ்சு வரும். வெந்தயத்தை போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வந்தோடனே நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கிட்டு அதுவும் நல்லா வதங்கணும். நல்லா ஒரு பொன்னிறமாக வந்தோடனே நல்லா நமக்கு ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அந்த வாசமே நமக்கு நல்லாயிருக்கும். அது வந்த பிறகு அப்புறமா நம்ம தக்காளி போடணும். இப்போ தக்காளி சேர்த்துங்க. 2 தக்காளி சேர்த்துங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி, பெருசாக இருந்துச்சுன்னா 1 போதும். நல்லா தக்காளி நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் நல்லா மசியாக வதங்கின பிறகு அந்த புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த குழம்பு தூள் வந்து ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் அதோட சேர்த்துடுங்க. நல்லா கட்டி இல்லாமல் அதை கரைச்சி விட்ருங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருங்க. கொஞ்சமாக சேர்த்துங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இது கரெக்டாக இருக்கும். அப்படி கம்மியாக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துங்க. இதில் வெள்ளாம்பொடி மீன் தான் இந்த தடவை எடுத்தது. அதனால் வெள்ளாம்பொடி மீன் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உள்ளது போட்டுங்க. வேறு எந்த மீன் வேணாலும் நம்ம இதில் சேர்க்கலாம். இதே மீன் குழம்பு தான், எந்த மீன் வேணாலும் சேர்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஓரளவுக்கு கொதித்து அந்த பச்சை வாசனை போனோன்னா தேங்காய் சேர்த்துருங்க. 1/2 மூடி தேங்காய் அரைச்சி சேர்த்துருங்க. தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாங்காய் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் இதோடய சேர்த்து விடுங்க. இந்த நேரம் சேர்த்தோம்னா தான் மாங்காயும் சேர்ந்து வேவும். மாங்காய் சேர்த்த பிறகு மூடி வச்சுருங்க. அதுலேருந்து ஒரு 10 நிமிஷம், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் வந்து ஓவராக கொதிச்சுன்னா ஒரு ஸ்மெல் வந்துடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிடும். கொதிச்சோன்னா அதோட மீன் குழம்பு ரெடி ஆகிடும். மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்தோம்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.